ஏழாம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பொருளியல் பிரிவில் உற்பத்தி என்ற தலைப்பில் ஒரு பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் சுருக்கத்தை பற்றி பார்ப்போமா? நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதனவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி ஆகும். பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதாகும். பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு என வகைப்படுத்தலாம். உற்பத்தியில் 3 வகைகள் உள்ளன. அவை யாவன? முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி மற்றும் மூன்றாம் நிலை உற்பத்தி. ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளே நிலம், உழைப்பு, முதலீடு மற்றும் தொழில் முனைவோர் என வகைப்படுத்தலாம். வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலின் மூலம் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார். தொழில் முனைவோர் எனப்படுபவர் பல உற்பத்தி காரணிகளை, அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம் இவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் ஆவார்.